நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தருளும். எங்களுக்கு தீமை செய்யாதவர்களைப் போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களுடைய சோதனைகளை விடாதீர். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உம்முடைய திரேசின் கன்னியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் நீங்கள் மரணம். ஆமென். பாடப்படும் பாடலில் 257. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, முச்செடி நடுவே தோன்றி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி வழி நடத்தும், எங்களை நிரப்பி வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இனியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இனியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரிக்க வேண்டும், எங்களின் குற்றங்களை எரிக்க வேண்டும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எங்கள் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்காய், எங்களை அனுப்பும் தேசத்துக்காய். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவலாக அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவலாக அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே.
வழி நடக்கும் அக்கினி நெருப்பா இறங்கி வாருமையா. முதலில் சனிக்கிழமை முதல் நாள் உமது சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிறோமே, உமக்காக காத்திருக்கிறேன். கற்றுக்கிறோமப்பா. நாங்கள் இந்த இடத்தை செபிப்பதற்கு எப்படி செபிக்க வேண்டும், என்ன சொல்லிவிட்டு இந்த கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள் வர வேண்டுமா இருக்கிறோமே. ஒவ்வொருவரையும் ஒரு கரங்களுக்குள் தாழ்த்துகிறோம். நீரே கூட எங்களை பலப்படுத்த காண்டவன், திடப்படுத்த காண்டவன். இதுவரை வழிநடத்திருந்த வினேசனை படாதபடி நன்றி சொல்றமானவை. கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை பராமரித்து பாதுகாத்து புதிய மாதத்தை காணப்படுத்த கிருந்தைக்காக நன்றி சொல்றமானவை. இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் ஒரு புது கிருந்தை புது வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஏசையா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொட வேண்டுமா எப்போகிறோம் ஐயா. மகிமை தேவ பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எங்கள் குற்றங்களை மன்னிக்க வேண்டுமா எப்போகிறோம் ஐயா. எந்த குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையாக இல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா என்பதை காட்டுகள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த வல்லமையால் எங்களை நிரப்பி எடுத்து பயன்படுத்தினாலே நாங்கள் ஏறெடுக்கும் துதிகள், ஆராதனைகள், சோத்திரவெளிகள், வார்த்தை வெளிப்பாடு, நன்றி ஜபம் எல்லாத்தையும் நீ சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை காட்டுகள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். நீரே கொடுந்து இந்த குடும்பத்தின் எஜமான் நாங்கள் இதுவரை வழிநடத்தி வந்தீரே. எந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட எங்களை வழிநடத்தமா இருக்கிறோம் ஐயா. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரை பற்றி என்ன திட்டம் முன்குறித்து வைத்திருக்கிறோம் அதை செய்யக்கூடிய ஆற்றலை எங்களை நிரப்போம். ஆவியின் வரங்களால் நிரப்போம். அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை. தேவ பிரசனத்தால் எங்களை நிரப்பி எடுத்து பயன்படுத்தும். அதாவது திரு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். செய்து கொடுக்கும் தாசனை மரத்தில் நீர் பேசும் ஆண்டவரை. பாடல் பாடுகிற ஒரு நாவில் நீர் பேசும் ஆண்டவரை. நீரே ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துறமா கொடுத்து செபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும்போது கவலைகள் அணிகுறையா, என் கவலைகள் பெருகும்போது கரங்கள் அணிகுறையா.
சந்தோஷத்தால் மூடினீ சாவு வாடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன் கையோகி எடுத்தீரே உம்மை கோபிப்பேன் என்னை குணமாக்கினீர் உம்மை கோபிப்பேன் என்னை குணமாக்கினீர் உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன் உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன் உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன் உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன் கண்மலையின் மீட்பரே என்னை கைவிடாதே என் கண்மலையின் மீட்பரே என்னை கைவிடா தெய்வமே கர்த்தாவே கையோகி எடுத்தீரே உம்மை கோபிப்பேன் என்னை குணமாக்கினீர் உம்மை கோபிப்பேன் என்னை குணமாக்கினீர் Praise the Lord. அந்த சகோதரர் டோமினிக் சாரி அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை எழுப்பும் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நான் வாசிப்போம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 5:24. பைபிள் இல்லையா? என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இது ஆண்டோட வார்த்தை. அன்பு சகோதரர் ஆண்டோட வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவராக இருந்தார். ஆனால் நித்திய ஜீவன் அவருக்கு உண்டு. அவர் ஆக்கிரத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்துகிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை அழைத்து சொல்கிறார். எனவே ஆண்டுடைய வார்த்தை என்பது மிகவும் முக்கியம். அதுவும் இயேசு சொன்ன அந்த வார்த்தை. இதற்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வாசிப்போம். 6:35. இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அதனால அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கும் தாகம் என்றைக்கும் இராது என்று அடுத்த காரியத்தில் 3ஆவதாக 54 வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் அவரை விசுவசித்து அவருடைய சரீரத்தை உள்ள ரத்தத்தை பருகிறவனுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் என்பதை சொல்கிறது. இது இன்னும் ஆண்டவர் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உறுதிப்படுத்துகிறார். வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எனவே அவர் மறுபடியும் வந்து நம்மளெல்லாம் சேர்த்துக் கொள்ள அந்த வார்த்தை விசுவாசத்தை வைத்து அன்பு சகோதரருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்.
இந்த இடத்திலே அமர்ந்திருக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க விசுவாசத்தோடு கண்ணீர் முடிச்சு. அன்பு தகப்பனே, நீதிமானின் ஆத்மாக்கள் ஆண்டுடைய கைகளில் இருக்கிறது என்பதை சாலமோன் ஞானத்துடையாக இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறது. நீ யாரை அதிகம் அன்பு செய்கிறீரோ அவருடைய சீக்கிரத்தில் அந்த அறிவில் சேர்த்துக் கொள்கிறீர்கள். அதுபோல் அன்பு சகோதரை சேர்த்து வைத்திருக்கிறேன். நாங்களும் இந்த இடத்துக்கு வருவோம். அநேக வாசத்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். அங்கே சதா காலம் பரிசுத்தர் என்பதை துதித்துக் கொண்டே இருப்பதற்காக அல்ல, அது ஒரு பாரடைஸ். கிரேக்க பதத்தில் அது ஒரு பார்க். 2 மனிதர்களுக்காக, ஆதாம் ஏவாளுக்காக ஏதும் தோட்டத்தை உருவாக்கின தேவன் நீர். கொடான கோடி மக்கள் பரவ வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய பார்க் இருக்கும், இலைப்பாறும் இடம் இருக்கும். அங்கே ராஜாக்களும் ஆசாரியரும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி நன்று நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியனே, சிறிய காரியத்தில் நீ கருத்தாய் இருந்தாய், உன்னை பெரிய காரியத்தில் அதிகாரியாக அதிகாரம் உள்ளவராக அங்கு வாக்குவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் கடந்து வர எங்களுக்கென்று ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறோம். அந்த காலத்துக்கு நாங்கள் தயாராக இருந்து எங்களை சார்ந்துள்ள சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் உமது 2ஆம் வருகைக்கு தயார் செய்ய இந்த ஜெப ஆராதனை ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும். இந்த இடத்தில் இருக்கும் மக்கள் எல்லாம் அதனை மனதில் வைத்து ஆராதனை நடத்தட்டும். இயேசு நாமத்தில் இந்த வீடு ஜெபவிடாக என்றைக்கும் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா உங்க மாட்டில அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காரவர் வருந்தார். இஸ்ரவேலை காக்கிறவர் தன் அயர்வதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பாகத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகையை வேளாகவும் நிலவாலும் என வேதப்படுத்தவில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்களுக்கு வெட்டி கப்பார். அவர் ஆத்மை கப்பார். இது முதல் கொண்டே போக்கின் மத்தியும் என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121. உண்மை ஆராதித்து வணங்கி போற்றுகிறோம். முழு மனதோடும் சக்தியோடும் உண்மை போற்றுகிறோம். ஆராதனை ஆராதனை. நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வழியும் உண்மையும் வாழ்வும் உயிர்ப்பும் நீரன்றோ. நீரே வாயில் நீரே ஒளி நீரே ஆயரன்றோ. நீரே வாயில் நீரே ஒளி நீரே ஆயரன்றோ. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. யெகோவா யிரே யெகோவா ரபா யெகோவா ஷம்மா. யெகோவா யிரே யெகோவா ரபா யெகோவா ஷம்மா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை.
தூயவர் தூயவர் என்று குரலை எழுப்பிடுவோம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரும் முதலும் முடியும் ஆனவரை போற்றுவோம். அகரமும் நகரம் முதலும் முடியும் ஆனவரை போற்றுவோம். எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நோய்கள் தடைகள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர் அனைத்தையுமே. நோய்கள் தடைகள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர் அனைத்தையுமே தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரானவரே. யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகிறோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. Praise the Lord. 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 இந்த வருடத்தில் இறுதி மாதத்தில் வந்திருக்கும் நாம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த எண்ணிலடங்காத நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து உலகத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக எழுந்து நின்று உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி பணியை நாம் செலுத்துகிறோம். நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி என்னை பலத்தால் இடை கட்டி பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி என்னை பலத்தால் இடை கட்டி கரங்களை அசைத்து நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே என்னை கிருபையால் ரட்சித்தீரே பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே என்னை கிருபையால் ரட்சித்தீரே கரங்களை அசைத்து நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீர் எங்களுக்கு பாராட்டின ஒரு பெரிதான கிருபையையும் தயவையும் நீங்கி பார்க்கும் போது உலகின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு கூட கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வருடத்திலும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே பெரிதான கிருபையினால் தான் கண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காக்கும்படிக்கு ஆண்டவரே ஒரு தூதர்களுக்கு எப்போதும் நீர் கட்டளையிட்டிருக்கிறீரே. அவர்கள் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்கு எங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு செல்கிறார்களே. ஆண்டவரே எங்களை காலைதோறும் விசாரிக்கிறீரே, நிமிடந்தோறும் எங்களை கவனிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. வருடத்திலும் கூட ஒரு பெரிய இழப்பை நாங்கள் சந்திக்கிறேன் ஆண்டவரே. பேரிழப்பிலிருந்து அந்த பேரிழப்பிலேயே நாங்கள் முடிவிடாதபடிக்கு, இந்த துக்கத்திலேயே நாங்கள் கரைந்து விடாதபடிக்கு ஆண்டவரே மீண்டும் எங்களை கைதூக்கி எடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இன்றும் கூட இந்த தாசரின் மூலம் ஆண்டவரே தந்தை நித்திய இந்த பேரின்ப வீட்டிற்குள்ளாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்களித்த இந்த நீலை வாழ்வை சுதந்திரித்துக் கொண்டார் என்ற நிச்சயத்தை வசனங்களின் மூலம் எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஜப கொடுகை அநேகருக்கு ஒரு ஆறுதலான வேலையாக, அவர்கள்
அவர்களை ஆற்றி தேற்றுகிற, அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு வேலையாகும். இன்னும் இந்த வசனத்திலே ஆடப்படுகிற, இன்னும் கூட மண்டை கிட்டி சேர்கிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியமான வேலையாகும் இருந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே விடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக கர்த்தாவே, நாங்கள் பாவி என்று, துரோகி என்று நீர் எங்களை தள்ளிவிடவில்லை, ஆகாதவன் என்று எங்களை ஒதுக்கிவிடவும் இல்லை. மாறாக மீண்டுமாக எங்களை மகனாக மகனாக தூக்கி எடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஒரு கிருபையினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. உமது வசனத்தினால் ஆண்டவரே மீண்டுமாக கூட எங்களை வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி அனைவரும் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார். ஒருவன் மாத்திரமே நேரான ஒன்றை, அப்போஸ்தலரான யோவானை குறித்து வேதம் சொல்கிறார். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறவனாய் இருந்தார். மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் என்று ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து மரியாதை குறித்து சொல்லும்போது அதனினும் நல்ல பங்கு ஐயா யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவருடைய பிறப்பில் பெருவிழாவை கொண்டாடும் இந்த மாதத்தில் அவருடைய பேரன்பை எண்ணி பார்த்து இன்னும் ஐயா பவுல் சொல்வதைப் போல அவரது அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் அறியத்தக்க இன்னும் அவரது அன்பில் ஆழப்படும், இன்னும் கிறிஸ்துவாக மாற அவரோடு கூட அவரது மார்பில் சாய்ந்து ஆடி அவரது அன்பிலே நாம் கலந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தீர். 149 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தீர். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது
என் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்துச் செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்துச் செல்பவரே. ஆத்மாவை தினமும் தேடி, ஆத்மாவை தினமும் தேடி அழைத்துக் கொள்பவரே. அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 நான் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. சத்தத்தை காணும். Praise the Lord. Praise the Lord. வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, பாதலை. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய திருச்சபை மட்டுமல்ல, கிறிஸ்தவ கூட்டம் மட்டுமல்ல, வியாபார தலங்களும் வணிக தலங்கள் எல்லாமே இதுக்கு தயாராகிட்டு இருக்குது. Praise the Lord. கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தாரா? இல்ல. எப்படி வந்தது அந்த தேதி? Sun God festival. ஆ? Sun God festival. ரோமர்கள் கண்ட்ரோல இந்த திருச்சபை போன பிறகு மன்னன் கான்ஸ்டன்டைன் மற்ற மக்கள் எல்லாம் சூரிய கடவுளுக்கு தேவையான ஒரு தேவதைக்கு 25ஆம் தேதி திருவிழா கொண்டாடினாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடாமல் சும்மா இருக்காங்கிறதுக்காக கிறிஸ்து பிறப்புறாவை இன்னைக்கு வைத்தாங்க. அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் திருக்காட்சி திருவிழாக்கள் கொண்டாடிக்கொண்டார். 3 ராஜாக்கள் வருகை தான் திருச்சபை கொண்டாடிக்கொண்டது. கிறிஸ்து பிறப்புறாலாம் கொண்டாடுது. கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் தான் அந்த ரோமர்கள் இப்பெல்லாம் வழிபடுறாங்க, கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவர்களாக சும்மா இருக்காங்கன்னு சொல்லி அதே நாளில் இந்த கிறிஸ்து பிறப்பாளை வைத்து கொண்டாட வைத்தாங்க. சரி, அது சரியோ தவறோ அவங்க டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. இயேசு பிறந்தார், அதை ஒரு நாள் நாம் என்ன பண்ணோம், நினைவு கூர்ந்து அன்றைக்கு தான் சிறப்பிக்கிறோம். தான் முக்கியமான ஒரு காரியம். இந்த கிறிஸ்து பிறப்போட என்னெல்லாம் நாம் செய்யணும்? ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் பேசியிருந்தாங்க. மீண்டும் இந்த நாட்களே நினைவுபடுத்துங்க. என்னெல்லாம் காரியம் செய்யறோம்? நீ ஒன்று சொன்ன, என்ன சொன்ன? ஸ்டார்க்கு. அடுத்தது குடி வைக்கிறது. அடுத்தது பலகாரங்கள் செய்கிறது, பலகாரம், புது துணிகள் வாங்குறது, புது துணிகள் வாங்குறது. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் சரி, பண்ணி, அப்புறம் வீட்டால் அலங்காரம் சீரியல் போட்டு அலங்காரம் பண்ணுறது. அப்புறம் Santa Claus. சாண்டா கிளாஸ், அப்புறம் கேரல் சர்வீஸ், சாண்டா கிளாஸ். இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் என்ன இன்னைக்கு. இது இல்லாமல் என்ன இல்லை, கிறிஸ்து பிறகு இல்லை. அது உண்மையா? அது உண்மையா? இல்ல. ஸ்டார் எதுக்கு கட்டுறோம்? கிறிஸ்துவின் முன்னறிவு. ஸ்டார் எப்ப தோன்றுச்சு? அந்த மூன்று ராஜாக்கள் பிறக்கத்துக்கு முன்னால தோணுச்சா, பிறந்த பிறகு தோணுச்சா? வால் நட்சத்திரம். எப்ப தோணுச்சு? பிறந்த பிறகு தோணுச்சா, பிறக்கத்துக்கு முன்னால தோணுச்சா? இயேசு பிறந்த பிறகு. பிறகு பார்த்து அடுத்த பிறந்த பிறகுதான் தோணு. அப்பயே நான் முன்னால வைக்கிறோம்.
ஏன்னா அவங்களுக்கு நாணிகளுக்கு ஏதாவது பிள்ளைகளை கொல்றப்ப 2 வயசு இருக்கிறவங்களாம் கொல்றோம். அப்போ ஒரு 1.5 வயசு நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சுது. நேற்று பிறந்த பிறகுதான் அந்த நட்சத்திரம் அவனுக்கு தோன்றிடும். நாம் ஏன் சார வைக்கிறோம்? எதுக்காக வைக்கிறோம்? அது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு கிறிஸ்துவங்கன்னு காமிக்கிறது. இல்லைன்னா கிறிஸ்தவங்க இல்லைன்னு காயணுமா? மற்ற ஜனங்களுக்கு வந்து தெரியாது இல்ல. ஏன் தெரியாது? அவங்க கார்த்திகைக்கெல்லாம் தீபம் ஏத்துறாங்க, அவங்க கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. வெளியே அடையாளே தவறு கிடையாது, நான் வந்து தவறு சொல்லுறேன். ஆனால் அந்த ஸ்டார் வந்து நின்ற இடம் எது? கிடைக்கியா? அங்க என்ன இருந்தது? யார் பிறந்திருந்தார்? அந்த இயேசு இந்த வீட்டுல பிறந்திருந்தா ஸ்டார் கட்டலன்னு அர்த்தம் இருக்கு. இயேசு பிறக்காத ஒரு வீட்டுல ஸ்டார் கட்டுறது என்ன அர்த்தம்? குடும்பத்துக்குள்ள சமாதானம் கிடையாது, சவால்களுடைய சமாதானம் கிடையாது, சுற்றி இருக்க அன்பித்த மக்களோட சண்டைகள், தெரு மக்களோட சண்டைகள் எல்லாம் போட்டுட்டு ஸ்டார் கட்டுறதுல என்ன இருக்கு? அப்போ ஒரு மனம் மாற்றம் இல்லாமல் ஒரு சமாதானம் ஸ்டார் கட்டுவது ஒரு வெளி வேஷம். இந்த வெளி வேஷத்துக்குள் நீங்களும் நானும் கண்டிப்பாக நம்மள இருக்கும். அது எந்த ஒரு வெளி அலங்காரம் தவறானதல்ல. ஆனால் அதை எப்படி கண்ணோக்கி பார்க்கணும் தான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் தேவையில்லை. அவங்க அன்பானவங்க எப்ப பார்த்தா நல்லா பேசுவாங்க தெரிஞ்சாலே அவங்க கிறிஸ்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்டார் கட்டாத தெரிஞ்சுவாங்க தேவை கிடையாது. சரி, அடுத்ததான் குடி வைக்கிறோம். எங்க குடி வைக்கிறோம்? வீட்டுக்குள்ள. எதுக்கு வைக்கிறோம் வீட்டுக்குள்ள? உங்களுக்கு தெரியும். யார் கறி வைக்க போறீங்க? வீட்டுக்குள்ள வச்சா மக்களுக்கு. வீட்டுக்குள்ள வச்சா யாரும் வந்து பார்க்க போகுது? வீட்டுக்கு வரவங்க நீங்களே தறி வைக்கிறீங்க, அவங்களால அதை பார்த்து தெரிஞ்சுட்டு போறாங்க. நீங்களே தறி வைக்கிறீங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள வைக்கிறோம்? அது ஒரு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? நமக்கு தான் ஒரு சந்தோஷம். நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷம். அது வானதூதர் போய் என்ன பண்ணாங்க? யாருக்கு சொன்னாங்க? வெளியே உள்ள போய் சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க. இப்ப நீங்க குடி வைக்கிறீங்க, யாருக்கு போய் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவோம். ஏன் வெளியே வச்சாங்கன்னா சர்ச்சுக்கு வரல, வீட்டு வெளியே வச்சான்னா அப்புறம் குடிலே போட்டு யாருக்கோ பயன்படுத்த போயிட்டு போட்டு அது என்ன இருக்கு? சரி, இன்னைக்கு வந்து குடில் போட்டி வைக்கிறாங்க உங்க பக்கத்துல வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு வைக்கிறாங்க? யாரு யார் ஆண்டவருக்கு உண்மையானவர் இருக்கணும் பாக்குறதுக்கு கிடையாது. பிரதர்கள் வசதி இருக்கு, 1 லட்சம் ரூபாய் பிடிச்சி. எனக்கு வசதி இல்ல, 500 ரூபாய் பொடியில். யாருக்கு பரிசு கிடைக்கும்? அவரை கூப்பிட்டு கை கட்டி பால் போட்டு சால்வை போட்டு எங்க பலிபீடத்துல ஆண்டவரை பலிபீடத்துல அவரை கூப்பிட்டு பெருசா சொல்றாங்க. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. யாரை மகிமைப்படுத்துவது? இதுல ஆண்டவரை பணக்காரனை மகிமைப்படுத்தும். ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குற 500 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒருவன் ஒரு குடில வைக்க முடியாது. அவன் அதை பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. நீ எல்லாம் லாய்க்கலனால ஒதுக்கி வைக்கிறோம். யார் செய்கிறது? உடனே சாமியார் எல்லாம் பார்க்காது. அவங்க சொன்னாங்கன்னா ஏன் இப்படி செய்யணும் கேட்கணும். அதுக்குதான் நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். நீங்க செய்யுங்க, உங்க அன்பியும் இருக்கு. இந்த வாரம் இந்த தெருவில் போடுற இந்த வருஷத்துல நல்ல பெரிய குடிலாவில் போட்டு கவர்மெண்ட் ஒரு பர்மிஷன் வாங்கி 10 நாளைக்கு போட்டு சாயந்தரத்தில் ஒரு பாடல்களை போட்டு பகல் ஃபுல்லாக ஒரு பாட்டு ரம்மி பாட்டு போட்டு நல்லா பாதுகாத்து ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு 24 hours பாட்டு மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆளை போட்டு உங்கள் அன்பேற்று செய்து அதை சாயந்தரம் ஒரு ப்ரேயர் நடத்தி பாடலை பாடி வாங்க ஜெபம் பண்ண உங்களுக்காக கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைத்து வந்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு காப்பியோ ஒரு டீயோ கொடுத்து அனுப்பிச்சோம்னா அது உண்மையான இயேசுவை செய்தியை அறிவிப்பதாக. எங்களுக்கு சாமியார்லாம் சொல்லலை பிரதர், அதனால் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சாமியார் சொல்லியே செய்யணும், இல்லை சொல்லின மாதிரி செஞ்சிருவோம் நாங்கள் உடனே. அதுக்கு 1000 கேள்விக்கும். இதெல்லாம் நாம் சற்று இந்த கிறிஸ்து பிறப்பாலே ஆடம்பரங்கள் எல்லாம் மேலே போயிடுச்சு. உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்புலானது பின்னாலே சென்று விட்டது. இப்ப சாண்டா கிளாஸ் வர உங்களுக்கு தெரியும். யார் சாண்டா கிளாஸ்? செயின்ட் நிக்கோலாஸ். ஒரு ஃபாதரா இருந்தவர், ஆயராக இருந்தவர். அவர் இன்னைக்கு எங்க கொண்டு வச்சிருக்கோம்? கிறிஸ்மஸ் தாத்தாவா இருந்தா பரவாயில்ல. என்ன மாதிரி வச்சிருக்கோம்? கோமாளி மாதிரி. ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு புனிதரை கேவலமாக பார்த்து சந்தோஷம் கொள்ற மக்களை பார்க்க முடியுமா? எவ்வளவு கேவலத்தை நாம் இருக்கோம் நினைச்சுப்பாங்க. முதல்ல நாம மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். பிரிவினை செல்வது ஆரம்பிச்சாங்க. இப்ப ரோட்ல போற கடைக்காரன் என்ன பண்ணிட்டான்?
அவன் வீட்டு கடை வாசல் என்ன பண்ணான்? வாடா 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 சாக்லேட் எழுதி கொடுக்குது தொப்பை டீ இப்படி ஆட்டுற மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டான். அதனால மனுஷன் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பொம்மைகளை செஞ்சு உடனே ரிமோட்ல ஏக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளவு கேவலம்! நமக்கு கொஞ்சமாவது அவமானமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? நான் இதை திருத்துறேன். உங்க ஊர்ல கேரள சர்வீஸ்ல கிறிஸ்துவ தாத்தா இப்படி பாடிட்டு ஜிங்கிள் பேஸ் ஜிங்கிள் ஆல் தி வே. இந்த பாட்டு ஜிங்கிள் பேஸ் யாரு பாடுது? அவர் என்ன பண்ணாரு? ராத்திரியிலே போய் பகல்ல வீடுல சந்திச்சுட்டு வருவார். ராத்திரில யாரு கஷ்டப்படுறாங்க, என்ன தேவைப்படுதோ வீட்டு வாசல்ல ஷூ ரேக் இருக்கும், இல்ல ஜன்னல் இருக்கும், இந்த பொருளை இதை வச்சுட்டு வருவார். நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சு அந்த வேலையை செய்யுங்க, யாரும் தப்பு சொல்லாது. உங்க அன்பியத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா வர தொப்பையெல்லாம் வச்சு ஆட்ட சொல்லாது. அந்த மாதிரி கடவுள் மாதிரி கோமாளி மாதிரி எல்லாம் போட சொல்லாம உங்க பகுதியில் உள்ள ஒரு 5 குடும்பமோ 10 குடும்பமோ சாப்பாடோ துணிமணியோ இல்ல மளிகை சாமானோ வாங்கி கொடுத்து கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தா இதெல்லாம் கிடைக்கும்னு மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். கோமாளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு ஜிங்கிள் பெல்ஸ் பாடிட்டு வருவார்னு சொல்ற மாதிரி எண்ணங்களை நாம் மாற்றலாம். அப்பதான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ புறப்படாத அதை இருக்க முடியும். இல்லைன்னா ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் உள்ள ஒரு கிறிஸ்தவமாக இருக்கும். இதுமாக இயேசு பிறந்த இடம் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் இருப்பாங்க? யார் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது? யார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுன்னு கேட்டேன். கணக்கெடுப்புனால மக்கள் ஜனத்தொகை இவர்களுக்கு மட்டும் வீடு கொடுக்க மாட்டாங்களா? அந்தந்த ஊர்களுக்கு செல்ல போனாங்க, போய் தங்கினாங்களா இல்லையா? தங்கினாங்க. குடியிருப்பதற்கு இடம் கிடைக்கல. யார் சொன்னது? அரசியல் காலத்துலதான் இல்ல இல்ல சொன்னது கரெக்ட். அது யார் சொன்னது? இடம் இல்லைன்னு வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் என்னது? அவர்கள் இருக்கையில் நல்லா திருப்பி வாசிக்கிறது. புதுமொழி பேர் வாசிங்க. புதுமொழி பேர் வாசிமா. அது வாசி. புதுமொழி பேர் 2ஆம் அதிகாரம் 5:6. தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது ஏற்கனவே எங்க தங்கி இருக்காங்க. அப்படிதான் சொல்றது பைபிள். அவர் எங்கே தங்கி இருக்கார். தங்கி இருந்த பொழுது என்ன வந்துச்சு? அப்புறவாதி. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் இடம் இல்லைன்னு பைபிள் சொல்லு. பைபிள் தான் அவர்கள் தங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இடம் கொடுக்கலங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து சொந்த ஊர். அது சொந்த ஊர்ல எல்லாருக்கும் வீடு இருக்கு. சின்ன வீடோ பெரிய வீடோ குடிலோ குடிசி ஏதோ ஒன்று இருக்கும். அங்க இருந்து தங்கி இருக்கு. ஆனால் மகப்பேறு வந்தது, பேறு காலம் வந்தது. அப்பொழுது அவனுக்கு எங்க இடம் கிடைக்கல? அர்த்தத்தை நாம் உணரணும். யூதர்கள் முறைமைப்படி ஒரு பெண் மாதவிடாய் இருந்தால் ஒண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல வீட்டுல உள்ளவங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு வெளியே போயிடும். நான் சின்ன வயசுல கிராமங்களில் பார்த்துருக்கேன். மாதவிடாய் பெண்ணுலாம் வீட்டு வாசல திண்ணை போட்டு உலக்கையை போட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. அப்ப எல்லாம் புரியாது, எதுக்கு உட்காந்துருக்காங்க புரியாது. தண்ணி எடுத்து அந்த பாமா தண்ணி கொடுத்தோம்னா டம்ளர் ஊற்றத்தோம், அடுத்த டம்ளர் தொட மாட்டாங்க. அதான் கிராமங்கள்ல ஊர்லையும் இருந்த பழக்கங்கள். இப்படித்தான் மாதவிடாய் பெண்கள் யூத காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. அன்னை மரியாளுக்கு பேறு காலம் வந்ததுனாலே 10-15 நாட்கள் இந்த மாதிரி மாதவிடாய் இருக்கிற அந்த பெண் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. சோ அவர்கள் தங்கி இருக்கிற வீட்டில் இருக்க முடியாது. சத்திரத்தில் இடமில்லை என்றால் எல்லா வீடுகளையும் முன்னால் ஒரு கொட்டகை இருக்கும். கொட்டகை எதுக்குன்னா இது மாதிரி வர கெஸ்ட் வந்தா தங்குறதுக்கு, இல்ல மாதவிடாய் பெண்கள் போய் தங்குறதுக்கு, இல்ல வீட்டுக்குள்ள மாதவிடாய் பெண்கள் இருப்பாங்க, வெளியே மற்றவர்கள் இருப்பாங்க. தங்குவதற்காக உள்ள இடம் எல்லா வீடுகளும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஆனா எல்லா வீட்டையும் பிரதர் சொன்ன மாதிரி குடிமதிப்பு கணக்கெடுக்கிறதுனால எல்லா வீடும் நிறைஞ்சிடும், எங்கேயும் ஃப்ரீயா இல்லை. அப்புறம் யூதருடைய அடுத்த பழக்கம் என்னன்னா, எங்க வீட்டுல கொட்டகை இல்லைன்னா
அடுத்த வீட்லேயும் கொட்டகையில் இடம் இல்லைன்னா எங்கே போங்க? இடையர்கள் தங்கிய இடத்துக்கு போவார். இடையர்கள் மேய்ப்பர்கள் தங்கிய இடத்துக்கு போவார். அப்படித்தான் அன்னை மரியாள் யோசேப்பும் இடையர்கள் தங்கிய இடத்துக்கு சென்றார்கள். அங்கே மேய்ப்பர்களின் பெண்கள் அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப முன்னணியில் தூக்கி வைக்கிறார். ஏன் முன்னணி வைக்கிறாங்க? காத்து பணம் இல்லாம இல்லை, அது ஒரு குளிர் காலம். மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? ஆட்டுக்குட்டி பறந்துச்சுன்னா ஒரு தொட்டி கட்டு வச்சிருப்பார். இங்க ஊர்கள் கிராமங்களில் தொட்டி கட்டிச்சு பார்த்துருக்கீங்க. ஆடு மாடுக்கு தீவிரம் தொட்டி காரையில் கட்டுவார், சுண்ணாம்புல கட்டி வைப்பார். மேலே வைக்கோலை போட்டு மூடி வைப்பார். ஆட்டுக்குட்டி அதுக்கு உள்ள கொண்டு போட்டு வச்சு மூடி வைக்கனா சுத்தி சூடா இருக்கும். மேலே காத்து போகாத மாதிரி மூடி வைப்பார். அப்படித்தான் அருளாக இயேசு பெற்று அந்த இடத்துல வைத்து குளிருக்காக அவர் வைத்து பாதுகாத்தார். எனவே இந்த மாதிரி இடம் கொடுக்கலைங்கிறது காரியம் கிடையாது. மாதவிடாய் பெண்ணுக்கு அந்த நாட்களில் அங்கே இடம் இல்லாமல் இருந்ததுதான் ஒரு காரியம். அதைத்தான் சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா வீட்டில் இடம் கொடுக்கலன்னு சொல்லியிருப்பார்கள். அதுதான் சத்திரத்தில் இடம் கிடையாது. இதை நினைவு கூறுவதுதான் குடிலாக இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நினைவு கூறுவதுதான் குடிலாக இருக்கு. அப்ப இந்த குடிலே இயேசு பிறந்தார நாம் சொல்லும் பொழுது யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? இயேசு. உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு பர்த்டே, யாருக்கு ட்ரெஸ் இருக்கும்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு பர்த்டே. இப்ப நாம ஏன் கிறிஸ்துமஸ் இயேசு பிறப்பினாங்க? நம்முடைய சார்ந்திருக்க திருச்சபையில் ஏதேனும் ஒரு போதகர் இயேசுக்கு ட்ரெஸ் ரெடியான்னு சொல்றாங்களா? சரி, அவங்க சொல்லுங்க. நீங்க எடுக்கிறீங்களா இயேசுக்கு? யார் பர்த்டே பேபி? ஏன் அவருக்கு எடுக்க மாட்டோம்? நமக்கு எடுக்கிறோம். அவருக்கு ட்ரெஸ் போடுறோம். இல்ல குழந்தை சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் பத்தி நான் பேசுறேன். நான் இயேசுவை பத்தி சின்னஞ்சிறிய சகோதரர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப செய்யல, நாம் செய்ய தவறிட்டோம். நான் கொண்டாடுறது கிறிஸ்துமஸ் எல்லாம் அல்ல, நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்கிற ஒரு ஆடம். இன்னைக்கு குடும்பங்கள 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்தில் ட்ரெஸ் எடுத்தாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஏழை குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்க முடியாது நம்மளால. அந்த 3 ராஜாக்கு திருவிழா கொண்டாடும். என்ன கொண்டாடுறாங்க? இயேசுவை காணிக்கை எல்லாம் விலை இருந்து கொண்டாடும். நீங்களும் நான் கொடுக்குறமா காணிக்கிற மாதிரி என்னது கொண்டாடுறோம்? ஆடம்பரம், வெளி அலங்காரம். 3 ராஜாக்கள் கொண்டாடுறது தப்பே கிடையாது. ஆனால் என்ன சிந்தனை இருக்கு? அவர்கள் இயேசுக்கு விலையுறந்த பொருட்களை காணிக்க கொண்டு வந்தாரு. நீங்கள் நான் கொண்டு போறோமா? ஏன் ஃபாதர் கேட்டா என்ன சொல்லுவோம்? கலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சாங்க. ஏன் ஏழை ஒரு குடும்பத்துக்கு, உங்க வீட்டுல 5 பேர் இருக்குன்னா 5 பேர் குடும்பத்துக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க. இது சமாரியின் ஊழியர்கள் செய்யணும். கண்டிப்பா சும்மா நம்ம ஜெபம் பண்ணோம், ப்ரே பண்ணோம் போலாம் அர்த்தம் கிடையாது. நல்ல சமாரியின் ஊழியம் தந்தால் தேவனுக்கு பிரியமானதை முதலில் செய்யும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். என் குடும்பத்தில் பெருமைக்கு சொல்ல 10 பேர் பேரப்பிள்ளைகளை சேர்த்து அது மாதிரி எத்தனை குடும்பங்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் மளிகை சாமான், அத்தனை குடும்பங்களுக்கும் ட்ரெஸ். இது வழக்கமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த ஊழியத்துக்கு வந்ததில் வழக்கமாக எத்தனை பேர் இருக்குமோ அதை கொடுங்க. நீங்கள் செய்யுங்கள். அந்த கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பாருங்க. செய்ய வேண்டாம். இதுதான் கிறிஸ்துமஸ் என்பதை அறிந்து நாம் செய்யணும். சும்மா கோயிலுக்கு போறோம், நைட் மார்க் போறோம், அப்படியே பாடுறோம், கொள்றோம், வைக்கிறோம், எல்லாம் பிரைஸ் காப்பி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வந்து சாக்லேட் கொடுப்பாரு. அதோடு முடிவது அல்ல கிறிஸ்மஸ். கொண்டாட்டங்கள் நாம் கொண்டாடலாம், நாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்க ஆண்டு அழைப்பை கொடுத்திருக்கிறார். வருத்தப்படுறாங்களா? ஒரு ஆமீன்னு சொல்லுவோமா? அப்படியே ஆகட்டும். வந்து நிறைய செலவு வச்சுட்டு போயிட்டாங்க, வருத்தப்படுறாங்க. 5 குடும்பத்துக்கு சாப்பாடு வைக்கணுங்க. இதை நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதான் கிறிஸ்து பிறப்பு செய்தி. அதான் கிறிஸ்து பிறப்பு. கேரள் சொல்லி வராங்க. யாருக்குங்க? உங்களுக்கு ஏற்று பிறந்ததா தெரியுமா தெரியாதா? எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? யாருக்கு சொல்லணும்? நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், 2 வீடு பார்த்து சொல்லு. அந்நிய கிறிஸ்து அறியாத மக்கள் 2 வீட நீ சொல்லு. அத உனக்கும் ஒரு வேலை, வர்றவங்களுக்கும் வேலை. பக்கத்துல இந்து வீடோ முஸ்லீம் வீடோ அங்க போய் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் அதை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு வாங்க. அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு குடில் வச்சிருக்கீங்க, நீங்க ஸ்டார் கட்டுறீங்க, நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் என்ன அர்த்தம்? அது அவர் யாரு? தொப்பையாட்டிருப்ப ஒரு ஆட்டம் எல்லாம் அறிந்து ஒரு மாற்றத்தை நாம் நடக்காது நினைக்க வேண்டாம். நடக்காது நாம் நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர்களுக்கு உணர்த்தி இருந்தால்
ஒரு 10 பேர் செய்தால் 10 பேரை பார்த்து ஒரு 10 பேர் செய்வார்கள். அவர்களை பார்த்து ஒரு 10 பேர் மனம் திரும்புவார்கள். நாம் திருச்சபை நாம் தான் மனம் திருப்பத்துக்கு வைக்கிறோம். எல்லாமே மேலேருந்து வரத்துக்கு இல்லை, கீழே போய் நாம் சொல்லணும். நம்ம நடத்துகிறவங்களுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, மக்கள் இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். கிறிஸ்மஸ் ட்ரீ 2500 50,000 வரைக்கும் இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிறோம்? எங்க இது வந்துச்சு? ஏசு மருத்துவத்தில் பிறந்தாரா? ஏசு மருத்துவத்தில் பிறந்தாரா? இல்ல அங்க பிறந்த இடத்துல மரம் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு மருந்து வைக்கணும்? நமக்கு எது கிடைக்குமோ நமக்கு எது பனி படர்ந்த பகுதியாச்சு. படிப்படைந்த பகுதிக்கு சொல்றது கரெக்ட். இங்கே கேள்விப்பட்டது, ஜெர்மனிலே தோட்ட கார்டன்ஸ்ல வந்து பனிபடர்ந்த இருக்கும். அங்க அதுக்கு விளக்குகள் போட்டு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவாங்க. சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பாடல்கள் பாட வச்சு டான்ஸ் ஆட வச்சு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி அது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட், ஒரு வசனம் சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும். வசனம் சொன்னா ஒரு கிஃப்ட், பாட்டு பண்ண ஒரு கிஃப்ட், டான்ஸ் ஆட ஒரு கிஃப்ட்னு நிறைய மரங்களை ஜோடிச்சு வச்சு செய்வாங்க. ஒரு பெரிய கார்டன்ல அந்த ஊர் பங்கு மக்களோ ஆன்மீக மக்களோ சேர்ந்து ஊர் மக்கள் சேர்ந்து செய்வாங்க. அப்படி ஆரம்பிச்சா அந்த கிறிஸ்தவ கிஃப்ட் தொங்க விட்டுருக்கு. இப்போ நீங்க பாட்டு பண்ணா ஒரு கிஃப்ட் போய் எடுத்துக்கலாம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்படிதான் சின்ன பிள்ளைங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக செய்யறாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸில் சரி நீங்க செய்யுங்க, கிறிஸ்மஸ் வைக்கிற தப்பு இல்லை. அதில் கிஃப்டை தொங்க வச்சு உங்க பூசைக்கு வர்ற பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பாட்டு பாடு, ஒரு வசனம் சொல்லு, ஒரு பைபிள் படி, இப்படி சொன்னா உனக்கு ஒரு டான்ஸ் ஆடு, உனக்கு ஒரு கிஃப்ட்னு சொன்னா இந்த பிள்ளைங்க செய்யுமா செய்யாது? ஏன் இதை ப்ரொமோட் பண்ண மாட்டோம் நாம? ஏன் அன்பியங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்குது? தெருவில் வைங்க, கவர்மெண்ட்ல பர்மிஷன் 10 நாளைக்கு வைக்கணும்னு சொல்லி கைங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 10 நாள் வச்சது அந்த வர்ற பாடுற பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்னு எந்த பிள்ளை வந்து பண்ணாலும் ஒரு கிஃப்டை கொடுங்க. எப்படி எல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்க வழி இருந்ததோ எல்லா வழியும் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு அடைச்சிட்டாங்க. யார் திறங்க எல்லா வழிகள் ஒரு காலத்துக்கு திறந்து வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அந்த திறந்து வச்ச வழி என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு அடைச்சிட்டாங்க. அம்பத்தூர்ல வின்சென்ட் பால ஒரு காலத்துல வச்சோம். கிறிஸ்து போல ஒரு என்ன ஒரு ட்ரீ பட்ட மரம்னு ஒன்று வைப்போம். அதில் எங்களுக்கு உதவி வேணுங்கிறவங்க அதை வந்து எழுதி போடலாம். எழுதி அதை வந்து கட்டி தொங்கோட்டு போயிடும். அது ஃபாதர் எடுத்து எங்கள்கிட்ட கொடுப்பார். நாங்கள் உண்மையிலே அவங்களுக்கு உதவி தேவையான வீடுகளை போய் பார்ப்போம். சில பேர் சும்மா பேருக்கு கட்டி போட்டு போவோம். வீடு பார்த்துட்டு வந்துட்டு அந்த நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அவருக்கு 2 சட்டை வேணும், 2 வேஷ்டி வேணும், புடவை வேணும் கேட்டாங்கன்னா அதெல்லாம் வாங்கி அந்த நம்பரை போட்டு கட்டி தொங்கிட்டுவோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு போடுவாங்க. யார் கொடுத்தது யார் எடுத்தது யாருக்கும் தெரியாது. வின்சென்ட் பால் மெம்பருக்கும் யார் என்னன்னு மட்டும் தெரியாது, யாருக்குமே வெளிமக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் செய்கின்ற குருக்கள் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்வோம். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக நாம் செய்வோம். இன்னைக்கு செய்திக்குள் நாம் கடந்து வருவோம். 400 வருடங்கள் மலாக்கியா புஸ்தகத்துக்கு பிறகு மத்தேயு நற்செய்தி எழுதியதற்கு 400 வருடங்கள் ஆச்சு. 400 வருடங்கள் ஆண்டவர் ஏன் எந்த தீர்க்க தரிசி அனுப்பவில்லை? மலாக்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு நற்செய்தி எழுத வரைக்கும் 400 ஆண்டவர் பிறப்பு வரைக்கும் 400 வருடங்கள் எந்த இறைவாக்கியம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தை எதுவும் மக்களுக்கு தெளிவாக எதுவுமே கிடைக்கவில்லை. ஏன் அவ்வாறு ஒரு காரியத்தில் நடந்தது? ஆபிரகாம் அந்த சந்ததி 400 வருடங்கள் வந்து அது வந்து அங்க இருந்தது. அந்த 400 வருடங்கள் 400 வந்து ரிலேட்டடா இருக்கலாம். 400 அந்த நம்பர் ரிலேட்டடா இருக்கலாம். ஆனால் ஏன் யாருமே பேசாம ஒரு மீட்பர் ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து. ஆனால் கேட்குறது மலாக்கியாவுக்கு அப்புறம் கேட்குறேன். 400ங்கிறது நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் கரெக்ட். 400 வருடங்கள் அவங்க ஆக்சுவலாக 430 வருடம் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் பேசாமல் இருந்தார்கள் கூட? மக்கள் சிதறுண்டு போய் தான் இருந்தாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் இல்லை. ஏன் தீர்க்கதரிசிகள் இல்லை? யாரும் ஆண்டவர் கூட ஆண்டவர் பேசுற அளவுக்கு அங்க யாரும் ஆண்டவர் உண்மையாக அது உண்மை. எப்பவுமே மக்கள் வந்து கஷ்டம் வந்தால் தான் ஆண்டவரை தேட வருவாங்க. அதற்கு தேட மாட்டாங்க. வாசிப்போம். மல்கியா புத்தகம் 3:13-14 வாசிப்போம். மலாக்கியா 3:13-14. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? எனக்கு எதிராக கடும் சொற்கள் நீங்க எதிர்த்து வந்து இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க எனக்கு எதிராக கடும் சொற்க போய் நீங்க என்ன கேட்பீங்க? அவங்க என்ன கேட்கறாங்க?
ஆனாலும் உமக்கு விரோதமாக உங்களுக்கு என்னத்தை நான் என்னத்தை பேசிட்டேன் பெருசா? ஆண்டவர் நான் சொல்ல நீங்க பேசுறது மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்னத்தை பேசினேன் பெருசா? அப்படி என்ன அர்த்தம்? பேசுனதுல என்ன தப்பு? பேசுறது என்ன தப்பு? நியாயம் இருக்கு. நியாயம் இருக்கு. அப்ப நான் பேசுறது நியாயம் இருக்கு. நீங்க அநியாயமா எனக்கு என்ன பண்ணீங்க? கேள்வி கேக்குறீங்க. யார் கேக்குறது இந்த வார்த்தையை? இஸ்ராயேல். ஆமா, ஆண்டவர் கேட்கிறார், மக்கள் கேட்கிறார். அடுத்து தொடர்ந்து வாத்திமா. என்று கேட்கிறார்கள். 14. கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடிப்பது ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? நமக்கு என்ன பயன்? என்ன சொல்றாங்க மக்கள்? நான் கோயிலுக்கு போய் என்ன லாபம்? மனம் திரும்பி என்ன லாபம்? நன்மையில செய்து என்ன லாபம்? நான் எதற்கு இந்த ஆண்டவர் என்ன பண்ணும்? திருப்பி மொழிபெயர் பாத்தீங்க, திருப்பி பார்த்து. கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடிப்பதும் ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? நமக்கு என்ன? இப்படி எல்லாம் ஒரு கேள்வியை இஸ்ரேல் மக்கள் கேட்டுக் கொண்டிருந்தார். இத்தனைக்கு அவர் பலிகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார், ஆராதனையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார், கோயில்கள் எல்லாம் பலியில் நடத்தி கொண்டு இருந்ததெல்லாம். இப்படி நடத்தி கொண்டிருந்த காலத்தில் இவர்களுடைய கேள்வியை கேட்டார். கம்மியத்தில் 4 வருடங்கள் இஸ்ரேல் அடிமைத்தனம், வெயிட்டில் அடிமைத்தனம் இருந்தார். 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமைத்தனமா இருந்தார். கோயில் கட்டினார், சாலமோன் கட்டினார். அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது. 2வது கோயில் கட்டினார். இந்த கோயில் அதுக்கப்புறம் எப்படி இடிக்கப்பட்டது? கிபி 70 இடிக்கப்பட்டது. இப்ப 3வது தேவாலயம் எழுப்ப போகிறது. எழுப்ப போய் எதுக்கு? நமக்கு சம்பந்தம் கிடையாது. இருக்கு அந்த எழுப்பு என்ன அர்த்தம்? யாருடைய வருகை இருக்கு? ஆண்டோட வருகை அதோட ஒட்டி இருக்கு, நமக்கு தெரியும். இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றும் ரிலேட்டடா இருக்கப்ப இந்த ஜனங்கள் ஆண்டவர் இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி கேட்பது ஆண்டவருக்கு மிகுந்த மனசு சங்கடமா இருக்கு. மலாக்கிய புத்தகத்தை இந்த கேள்வி அவர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டுக்கொண்டு வாசிங்க. மலாக்கியா 1:2. உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினீர்? ஆண்டவர் சார், நான் உங்களுக்கு அன்பு காட்டினேன்னு சொல்ற. மக்கள் என்ன கேக்குறாங்க? எப்படி நீ எங்களுக்கு அன்பு கேட்டேன்னு சொல்ற? சொல்லு. யாக்கோபுக்கு ஏசா உடன்பிறப்பு தான். இல்ல போதும். பாப்பா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் அன்பு செய்து அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. புரிந்து கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, என்ன கேட்கறாங்க? திருப்பி எதிர்கேள்வி என்ன கேட்கறாங்க? எவ்வாறு அன்பு செய்வீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட கடினமான ஒரு நிலை இன்னைக்கு நம்மில் பலரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில். ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்து உண்மையானால் எனக்கு இந்த காரியம் என்ன பண்ணணும்? நடக்கணும். நடக்கலன்னா அன்பு செய்யலாம். அன்பு செய்யலாம். இந்த காரியம் நடக்கலன்னா எனக்கு நான் மாதிரி பாஸ்டிங் பிரேயர் இருந்து செய்வேன். இந்த காரியம் நடக்கணும். நடக்கலன்னா நீங்க என்ன பண்ணல? அன்பு செய்யலாம். நான் அந்த கோயில போய் முட்டி போட்டு நடந்து போவேன். அது நடக்கணும். நடக்கலன்னா நீங்க என்ன பண்ணல? நான் 10 கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? இப்படி எல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படியா நீ என்ன அன்பு செய்யறேன்னு சொல்ல முடியும்? எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு துன்பம் இருக்கு, என்னை அன்பு செய்யறது எப்படி உண்மை? இப்படித்தான் இந்த மக்கள் எதிர்த்து பேசுறாங்க. இதனால்தான் ஆண்டவரிடம் அவரிடத்துல எந்த தீர்க்கதரிசி அனுப்பாமல், எந்த ரிலேஷன்ஷிப் வைக்காமல் 400 வருடங்கள் மௌனமாக இருக்க ஆரம்பித்தார். அடுத்து வாசிக்கும் மல்கியா புத்தகம் 1:6 வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை, அடுத்த வசனம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே.
அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்ப எதனால என் முதல்ல ஒரு பற்றி படிங்க. மகன் தன் தந்தைக்கு எனக்குள்ள கனம் எங்கே, என்னை எதனால் நீ மகிமைப்படுத்துகிறாய் ஆண்டவர் கேட்கிறார். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே, நான் தலைவனானால் நீங்கள் அஞ்சாதது ஏன்னு கேட்கிறார். இவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவர் என்ன செய்யறாங்க? பலிபீடத்திலே அசுத்தமானதை செலுத்தக்கூடாது. நசல் கொண்டதையோ, ஊனமுற்றதையோ, நோயுற்றதையோ, அடிபட்டதையோ, பீருன்றதையோ கொண்டு காணிக்கையை செலுத்துறாங்க. எதை கொண்டு செலுத்துறாங்க? அதுதான் செலுத்துறாங்க. செலுத்துற யாரை அவமானப்படுத்த அர்த்தம்? நீ கொண்டு அதிபதிக்கு கொடு, உங்க சீஃப் மினிஸ்டர் கொடு, மதிப்பானோ. ஒரு கல்யாணத்துக்கு முயலுக்கு போனா விட அழுக்கான நோட்டை நம்ம வைக்க மாட்டோம். ஏன்? ஏன்? அவர்களுக்கு ஒரு கனம் பண்றோம். பண மக்களையோ இந்த விழாவுக்கும் அவங்களுக்கு கனம் பண்ணுறது. ரொம்ப நோட்டு கசங்கி போயிருந்தா அவளை கொடுக்காம வேற நோட்டை பார்த்து பேங்க்ல இருந்து வாங்கி நல்ல நோட்டை வச்சு நம்ம கொடுக்கறோம். அப்ப தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியது எப்படி இருக்கணும்? கனம் கொடுத்து அந்த மரியாதையை யாரும் கொடுக்கல. யூத மக்கள் பலி செலுத்தினாங்க. ஆனால் இப்படி நசல் கொண்டது கோயில காணிக்க பார்க்கற செல்லாத நோட்டுகள், கிழிஞ்சு போன நோட்டுகள் காணிக்கல. என்ன இருக்கீங்க இந்த கோயில்? என்ன இருந்தா தெரிஞ்சு வெளிநாட்டில் உள்ள நாணயங்கள் எங்கேயா போயிட்டு இருப்பாங்க, வீட்டில் சும்மா கிடக்கும். கோயில நீங்க காணிக்க போட்டுருக்காங்க. சாமியார் எங்கேயா கொண்டு மாத்திக்குவார், மாத்திக்குவார்ட்டு போட்டிருப்பாங்க. அது எந்த நாட்டு நாணயம்னு இந்த சாமியார் சுதாரிப்பட சாமியார் தான் அவர் எங்கேயா கொண்டு கொடுத்து ஊருக்கு போவேன் எவருக்கான பார்த்து கொடுத்துட்டு நான் காசு கூடிய கேட்டுவாங்க. அவர்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு மாற்றி தர முடியும். இப்படி ஏமாத்துறாரு. எப்படிங்க ஆத்துறாரு? எப்படி ஆண்டவர் பேசுவார்? சில்லற காசு பிச்சைக்காரர்கிட்ட 10 ரூபாய்க்கு கிலோ கொடுத்தா வாங்கலாம். அன்னைக்கு வாங்கலாம் உங்க ஊர்ல? எங்க ஊர்லயே வாங்க மாட்டாங்க. டீ 12 ரூபான்னு சொல்றாங்க. அப்படியே டீ 12 ரூபா. நம்ம என்ன 10 ரூபாய்க்கு கொண்டு காணிக்க போறோம். யாரை அவமானப்படுத்துகிறோம்? இதெல்லாம் தெரிய வேண்டாம். இப்படித்தான் அன்னைக்கு அவமானப்படுத்துறாங்க. இவன் அதிபதிக்கு செலுத்து. பார்க்க போறீங்க, பழைய சட்டையும் பழையதையும் போட்டு போக முடியல. இந்த பிரதம மந்திரியை பார்க்க போறீங்க, இந்த லட்சத்தை பார்க்க போறீங்க. என்ன கையில கிஃப்ட், என்ன மாதிரி கிஃப்ட் அழகா எடுத்துட்டு போவீங்க. அது மாதிரி ஆண்டவரை பார்க்க போறது வர வேண்டாம். ஆண்டவரா நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க பண்ண என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய மக்களும் இதே நிலையில் தான் இருக்கிறார். உலகத்தின் அதிபதியை பார்க்கறது 10 காலுக்கு அப்பாயிண்ட் பண்ணா எத்தனை மணிக்கு அங்க உட்கார்ந்து இருப்பாங்க? 9 வரைக்கும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஆண்டோடைய பந்திக்கு வர்றதுன்னா 10 மணிக்கு பந்தினா எப்ப வருவாங்க? 10 காலுக்கு வருவாங்க, 10:30 வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்க. அப்பம் வாங்குறது மட்டும் வருவாங்க. அப்பத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னையா கேட்டா நான் டிவியில என்ன பாத்துட்டேன், பூசை பாத்துட்டேன், அப்பத்தை வாங்குறது மட்டும் இல்லை. இது ஒரு புது வியாக்கியானத்தை யார் ஏற்படுத்தியது? சாமியார் ஏற்படுத்தியது. இன்னைக்கு அது இப்ப என்ன பண்ணாங்க? மாதா டிவியில் போடுறோம், ஜெயா டிவியில் போடுறோம், காணிக்கை கொடுங்க. எங்க ஊர்ல வந்து எடுத்தாங்க. இல்லைன்னா ஒரு டிராமா நடத்துற மாதிரி, ஒரு திருப்பலி மாதிரியே இல்லை. அங்கெல்லாம் அப்படி சேர்ந்து நில்லுங்க. இதுல கல்யாணத்துல இது பண்ணல, கொஞ்சம் தள்ளி இல்லை. எப்படி இல்லை? இப்ப பாடுங்க. அவங்க பாடுவாங்க. பாரு எடுத்து பாரு, கொஞ்சம் தெளிவாங்க பாரு. ரீடிங் வாங்க, ரீடிங் சத்தமா கொஞ்சம் பார்த்தேன். இப்படி எல்லாம் ஒரு டைரக்ஷன் பண்ணி அங்க இருக்கிற ஜனங்களே காட்ட மாட்டாங்க. கண்டிப்பா வேற எங்கேயோட ஜனங்க யாரும் இல்லை. இப்படிதான் ஒரு அடுத்து அதுக்கு அதுக்கு டிவியை ஒளிபரப்புறதுக்கு காசு, அதுக்கு டொனேஷன் கொடுத்து போடுவாங்க. இத்தனை பேர் கொடுத்து காசு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? டிவியில போடுவாங்க. என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம்? தட்டி கேட்பதற்கு நாமும் கேட்பது கிடையாது. நம்ம மேல இருப்பவர்களும் அது என்ன பண்ணல, சரியானதுன்னு செய்யறது கிடையாது. இப்படித்தான் அன்றைக்கு இந்த மக்கள் இருந்தார். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். அடுத்து 1:7 வார்த்தைங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு இன்னைக்கு யூதர்கள் ஒரு கோயில் கட்டுறா, ஒரு பலி கொடுத்து பார்த்தாங்க. சிவப்பு கிடையாது. என்ன பிரச்சனை இருந்துச்சு? கருப்பு முடி இருந்துச்சு. கருப்பு முடி இருந்துச்சு. அவங்க சிவப்பு கிடாங்களே
பூத கண்ணாடி வச்சு பார்த்து ஒரு கருப்பு கூட இருக்கவே 2 முடியா டோட்டல் ஃபெயிலியர் தான். பலி நிறைவேற்றது சரியில்லை, தப்பா பண்ணிட்டோம். அப்படி அவர்களெல்லாம் நினைக்க அது பலி நிறைவேற்றது சரியா தப்பா அந்த ஆர்குமெண்ட் நம்ம வேண்டாம். ஆனால் அவர் அப்படிலாம் ஒரு சிதறை இருக்கும் பொழுது நாம் ஏற்கிற பலி எப்படி இருக்குது? என்ன சொல்றோம்? எல்லாம் தரு என்றே தந்தாய் என்னையும் தரு என்றே. என்ன கொடுக்குறோம்? தகுதி எதை போடுறோம்? எல்லா காசு யாரை ஏமாத்துறோம்? இதைத்தான் அன்றைக்கு இந்த மக்கள் செய்யணும். நாமெல்லாம் ரொம்ப யோகியம் நினைச்சுக்குவேன். ரொம்ப யோகியம். பலி என்பது அந்த குருவானது தந்தை மகன் தூய ஆரம்பிக்கும் போதே பலி. எப்போ போறோம்? நாம பாதி பேர் பாவமன்னிப்பு போறதே கிடையாது, பாதி பேர் பிரசனத்துக்கு போறதே கிடையாது. நீ எழுந்தெடுத்துக்கு போனா பூசை போனா போதுங்கிற எண்ணங்கள் இங்கே எப்படி இருக்க தெரியாது. எங்கள் ஊரில் அப்படிதான் இருக்காங்க. எழுந்தெடுத்துக்கு போனா பூசை போன மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு அப்பதான் வருவாங்க. ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க. நன்மை வாங்கிட்டு உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? என்ன எங்க போயிருப்பாங்கன்னா சாராய கடையில் கறிக்கடை, கறிக்கடை மீன் கடைக்கு போய் நிற்பாங்க. அது சாராய படை கூட வேற இருக்கும். அது காலை பூசிக்கலாம் வராது, அதனால சாயந்தரம் பூசிக்கணும். சாயந்தரம் பூசினா அப்புறம் அது காலையில அங்கே போய் நிற்க. சரி, இப்ப நாம் எதனால் அசுத்தப்படுத்துவது என்று நாம் பார்த்தோம். இதை ஆண்டவர் அருவருக்கிறவராக இருக்கிறார், ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கார். அடுத்தது 2:17 பார்த்தீங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். கேள்வி என்ன கேள்வி? என்ன வார்த்தை சொல்லி உங்களை வருத்தப்படுத்திட்டோம்? என்ன செஞ்சு உங்களை கைது பண்ணிட்டோம்? பாத்தீங்க, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. என்ன பேசுறாங்கப்பா? நீங்க நியாயம் தீர்க்கிறீங்க. யாரும் நியாயம் தீர்க்கிறீங்க? பொல்லாதவன் கர்த்தர் பார்வைக்கு நல்லா இருக்கு. கர்த்தர் பார்வைக்கு நல்லா இருக்கா? நீங்க நீங்க இப்படி எல்லாம் யாருக்கு எதிராக பேசுறாங்க? ஆண்டவருக்கு எதிராக. நீங்க நம்ம மத்தியிலும் பலர் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவதாக இருக்கிறார். ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்யற? அவெல்லாம் பொல்லாங்கு வேலை செய்யறான், அவெல்லாம் லஞ்சம் வாங்குறான், அவெல்லாம் திருடுறான், அவனா எப்படி இருக்கான்? ஆனா நான் உண்மை உத்தமாக நான் எப்படி இருக்கேன்? நான் ஏன் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது? ஒரு கேள்வி இருக்கிறேன். இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பேர வைத்துக் கொண்டார். இதனால் ஆண்டவர்கிட்ட பேசுறதே விட்டுட்டார். ஏன்? இவங்கெல்லாம் பேசி பலனே இல்லை சொல்லி விட்டுட்டார். எந்த தீர்க்கதரிசியை அனுப்பல, எந்த குருமார்களையும் அவர் என்ன பண்ணல, அனுப்பல. அடுத்து வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்ப அவர் கேட்கிற கட்டளையை நீங்க கடைபிடிக்கல. நீங்க நம்ம மக்கள் பலர் கேட்கிற நாங்களாம் கட்டளையை கடைபிடிக்கிறோம். திருமண பூசை எப்ப நடக்குது? என்ன நேரத்தில் நடக்குது? முகூர்த்த நேரம். நாள் பார்க்கிறோன்னு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப அவருக்கு எதிரான காரியங்களை எங்க வச்சு செய்யணும்? அவருடைய பலிபீடத்திலே வச்சு. எவ்வளவு துணிச்சல் நமக்கு! கேட்கறது யாரு? சொல்ல வேண்டியது. முன்னால பூசை நடக்கிறப்பதான் கல்யாணம்ன்றது. இப்ப கல்யாணம் நடக்கிறப்ப பூசை. மும்பைல சண்டே மாசத்துல வைக்க கூடாது. அது தப்பு. அது வந்து காண்டூர் ஒதுக்கப்பட அன்னைக்கு கல்யாணமே வைக்க கூடாது. முதல்ல அது வைக்க கூடாது. மற்ற நாட்கள்ல பூசை நடக்கிறத திருமணம் நடக்கும். எங்க ஊர்ல பாத்துருக்கேன். சில கிராமத்துல மாப்பிள்ளைய வரமாட்டான். கடைசியா பூசை முடிஞ்ச பிறகுதான் தாலி கட்டுவாங்க. அதான் நடக்க வேண்டிய முறை. இன்னைக்கு என்னாச்சு? ஒரு நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம் எல்லாம் பார்த்துட்டு சாமியாருக்கு இங்கே போதியா நிப்பாட்டியா தாலி கட்டுட்டு அப்புறமா நீ பேசிக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலை. இப்ப யாரை கனம் பண்ணது? யார் கனப்படலைங்க? ஆண்டவர் கனப்படல, ஊழியக்காரர் கனப்பட, யார் கனப்படாங்க? இங்க இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க என்ன பண்ணாங்க. நான் வைக்க முடியாது பங்குசாமி தான் எங்க சொந்தக்கார சாமியார் இருக்கார், எங்க ஃப்ரெண்டு சாமியார் இருக்கார்.
நாங்கள் கூட்டு வந்துருக்கோம். கோயிலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்து, கோயிலுக்கு கூட வாடகை கொடுக்கணும் 5000 நாங்கள் கொடுத்துருக்கோம். உதய செலவு கொடுக்கணும் 1000, வாட்டர் காசு கொடுக்கணும் 2000, லைட் சார்ஜ் கொடுக்கணும் 2000, எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்கா கொடுத்துருக்கோம். நீங்கள் வரல வர்ற சாமி நாங்கள் பார்த்தோம். இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது யார் ஏற்படுத்தினது? சாமியார் இல்லை, நாம தான் ஏற்படுத்தி. எங்களுக்கு வசதியான சாமியார் இருக்காரு, எங்களுக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காருன்னு இப்படியே பண்ணி 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? திருப்பி இதெல்லாம் ஒரு திருவருட் சாதனமாக இல்லாமல் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? கொண்டாட்டங்களாக மாறிடுச்சு. ஒரு திருமண ஆலயத்தில் நடக்குது. நீங்க இங்கேருந்து போறீங்க, எங்க மண்டபத்துக்கு போறீங்க, அங்க போய் என்ன பண்றீங்க? மண்டபத்துக்கு போய் என்ன பண்றீங்க? பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ரிசப்ஷன்ல கேக் கட்டி போட்டோ இதோட அங்க போய் ஏதாவது ஒரு பிளெஸிங் இருக்கா? வந்திருக்க ஒரு 500 பேர் 600 பேர் சேர்த்து வச்சு ஒரு பிளெஸிங் பண்ணமா? ஆண்டு வார்த்தைகள் எங்க இருக்கா? இதுவுமே கிடையாது. என்னாச்சு? ஒரே இடத்து மக்கள் திருமணம் போல நம்ம திருமணம் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. மாதிரி ஞானசார திருமணம் வந்து தேம்பாவணி பாட்டு பாடுவாங்க திருமணம் அன்னைக்கு. கோயில இருந்து ஆலயத்துல இருந்து வந்தாங்க, தேம்பாவணி பாட்டு தான் முக்கியம். வீரமாமுனிவர் உபதேசாரு இருந்தாங்க, தேம்பாவளி பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி போட்டு மாலையை போட்டு மாறி சிலுவை அடையாளம் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நீங்க எங்க போச்சுனீங்களா? அதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டெப் மேல போய் ஆர்ஜேன்னு அந்த களியாட்டத்தை வந்து வச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க போல. ஆமா, கருமகள் டான்ஸ் ஆடி வந்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடி சினிமா பாட்டு பாடி அவங்க அம்மா அப்பா இவங்க ஊர்லயே அதுவே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுது. கோயில்ல இருந்து வந்து மண்டபத்துக்கு வந்து அது ஒரு அருட்சாதனமாக நாம் பார்க்கவில்லை. ஆண்டோட ஆசிரியர் வழங்கினதாக நாம் என்ன உலகத்தார் செய்யிட்டு அதை பத்தி தப்பு இல்லை. எல்லாம் அதை பார்த்து அது எல்லாமே உள்ளே புரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி ஆண்டவர் பேசுவாங்க? எப்படி தீர்க்க தரிசனம் அனுப்புவார்? எப்படி பேசுவார்? திருப்பி வசனத்தை பார்த்தீங்க 3:14 வச்சீங்க. 3:7 நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று. என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திரும்புங்கள். திரும்ப என்ன அர்த்தம்? அப்பொழுது உங்களுக்கு திருவருட் சாதனமா இருக்கணும். மொய் எழுதுற சாதனம் இவரெல்லாம் மொய் எழுதுறதுக்காக வைக்கிறாங்க பங்கன். அவங்க வீட்டுல கல்யாணம் இருந்துச்சு, உள்ள பிறந்துச்சு, ஞானத்தை எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுல ஒண்ணு போய் வைக்கலையே. காது குத்தினா எல்லாரும் முறையாச்சு செய்ய வை, சாப்பாடு போட்டு செய்ய வை. ஒண்ணுமே அது அடுத்தது புது நன்மை. அடுத்தது ஒண்ணு தனித்தனியா வைக்கிறீங்க. 2 ஃபங்க்ஷனு, 2 பசங்க தான் 2க்கு தனித்தனியா வைக்கிறீங்க. 4 ஃபங்க்ஷனு. ஒண்ணு வயிற்றுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு. எப்படி எல்லாம் பண வரவுக்காக செய்யக்கூடிய ஒரு நிலையை போனோம்னா ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு வரவேற்பு அவங்களை வாழ்த்துறோம் வைக்கிறோம் எதுவுமே இருக்காது. போனா மொய்யல் தான் சாப்பிட்டோம் வந்தோம். இந்த நிலைக்கு நாம் சுருங்கிடு. இதைத்தான் வேதம் கேட்க ஆண்டவருக்குரிய காரியங்களை பத்தி எங்க நினைக்கிறோம். சிஎஸ்ஐ கல்யாணத்துல போயிருக்கீங்களா? அங்க எப்படி எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 மணி நேரத்துக்கு. நான் நிறைய கல்யாணம் எங்க அம்மாவுடைய திருவிழா சிஎஸ்ஐ ஃபேமிலி அதெல்லாம் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா நம்மளே சில நேரத்தில் மெசேஜ் கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க. அது மாதிரி கொடுத்துருவோம். 1 மணி நேரத்துக்கு ஃபங்க்ஷன் சொல்லிடுவாங்க. இது கிறிஸ்டியன் மேரேஜுக்கு அவசரப்படாது. கிறிஸ்டியன் மேரேஜ் இது அவசரப்படாது. அவங்க பாஸ்டர் போட்டு வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெப் பண்ணுவாங்க, கேக் போட்டு போடுவாங்க. எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எல்லாமே ஒரு மெசேஜ் இருக்கும், எல்லாம் நடக்கும். பாடல்கள் பாடுவாங்க, சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடி வாழ்த்து செய்வாங்க, எல்லாம் 1 மணி நேரம். ஏன் நம்முடைய ஆலயங்கள் அது மாதிரி இருக்க மாட்டேங்குது? நம்ம யாரை பார்க்கிறோம்? புறையிடத்த மக்களை பார்க்க முடிய அவங்களை ப்ராக்டிஷன்ஸை எதிரிகளாக பார்க்கிறோம். யாரை பார்க்கறதுல மற்ற மக்கள் இந்துக்களை நண்பர்களாக பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிறோம். போய் எல்லாரும் ஆரத்தி எடுக்கிறோம். ஆரத்தி எடுத்துருக்கிறோம். எத்தனை ஆரத்தி இருக்கு இது தெரியாது. எத்தனை ஆரத்தி இருக்கு? எவ்வளவுமா இருக்குது? மஞ்சள் ஆராத்தி, மஞ்சள் ஆராத்தி ஒண்ணு, அவங்க எடுக்கணும் ஆராத்தி இருக்கு, கற்பூரம் ஆராத்தி இருக்கு. நீங்க எந்த ஆராத்தி எடுக்க போறீங்க? உட்காந்து எதுக்காக எடுக்கிறீங்க? இது தெரியல. முதல்ல நம்ம கோயில உட்காந்து எழுதுறாங்க மஞ்சள் ஆராத்தி. நோயிலிருந்து வர்றவங்களுக்கு நோய் குருவி உள்ள வரக்கூடாதுன்னு எடுக்கிறது மஞ்சள் ஆராத்தி. புரியுதா?
அவங்களுக்கு நோய் இருக்கலாம் எடுத்துருப்பாங்க. அடுத்தது என்னது சரி குங்குமாடம் மங்களகரமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுக்கிறது. அதை சாமி பொட்டு வேற இதெல்லாம் என்னது பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுக்கிறது. இன்னொன்னு என்னன்னு சொன்னது கற்பூர ஆரத்தி. இது வந்து அசுத்த ஆவிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி இது ஆரத்தி அவங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல எந்த ஆரத்தி கோயில் எடுக்கிறோம் அசுத்த ஆவிகள் வரக்கூடாது. போய் கேளுங்க. இதுனா அர்த்தமாச்சு. நீங்க நெட் சர்ச் நெட் நல்லா கதையெல்லாம் சொல்லல. நெட்ல போட்டு இந்த எல்லா கையிலையும் போன் இருக்கு. கூகுள் சர்ச்சை போட்டு இந்த ஆரத்தினா என்ன, அந்த இன்னும் 2 ஆரத்தி இருக்கு, அது நமக்கு இங்க தேவை. சரி அங்க போற இதைத்தான் இதெல்லாம் செய்யறப்ப ஆண்டவர் துக்கப்படாது. ஆண்டவர் கூட துக்கப்படாது. நம்மகிட்ட பேசுறது தேவன் பேச மாட்டாரு. இப்படியே இருந்தமா கம்னு பேசாம இருக்கிறார். இவனுடைய பேசி பலனை இல்லைன்னு பேசாம. அடுத்து வார்த்தைங்க 3:7 வார்த்தைங்க 3:7 வார்த்தைங்களப்ப என்னிடத்திற்கு 3:13 வார்த்தை. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? என்னத்தை பேசுறோம்? நமக்கு எதிராக எப்படி இருக்குது? இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய கத்தோலிக்க சர்ச்சை ஃபாதர்ஸ் பேசுறாங்க. என்ன சப்ஜெக்ட் இல்ல, அதுக்கு அடுத்தது அது இப்ப அதுவும் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 10 நாளா நவம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி போப் அறிக்கை வேட்டிக்கிறது ஒரு அறிக்கை. கோ ரெடிமேட் கிடையாது, இதை கூப்பிடக்கூடாது, கோ மீடியேட்டர் கிடையாது. இதுக்கு ப்ராட்டஸ்டன்ஸ் நிறைய மெசேஜ் போட்டாங்க. அதுக்கு பதில் கொடுப்பதற்காக நிறைய பேர் சாமியார் என்ன பண்ணாங்கப்ப சோசியல் மீடியாவில் வந்து பேர். இவ்வளவு நாட்கள் எங்க இருந்தாங்க? இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? இவ்வளவு நாள் தொடர்ச்சியா அவருடைய செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தா மக்கள் பார்த்து இருந்திருப்பாங்கல்ல. இப்ப டிஃபென்சிவ் எதுக்கு நீங்க இவருக்கு டிஃபென்சிவ் வர்றது தேவை கிடையாது. டிஃபென்சிவ் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சத்தியம், ஒரு திருச்சபை வெளிப்படுது. இது காலங்காலமாக 40-50 வருஷமா இருந்த ஒரு கேள்வியை இன்னைக்கு ஒரு பதில் சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் பதில். அவருமே ஜான் பால் ஆரம்பிச்சது. ஜான் பால் 24 வந்து கொடுக்கலாம் மாதிரி. இப்படி எல்லாம் திருச்சபை கருத்துக்களை அறியாத மாதிரி நாம் எல்லாம் இருக்கிறோம். இப்ப இதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு போப்? என்ன ரீசன் சொல்றாரு? இயேசுவே ஆண்டவர் என்பதை முதலில் அறியட்டும். போப் பெனடிக்ட் முதல்ல சொன்னார், let them know the redeemer first, then let us talk about co-redeemer ன்னு போப் பெனடிக்ட் சொன்னார். அவரை தூக்கி வெளியே விட்டாங்க. இதெல்லாம் விவரம் தூக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்தது அதெல்லாம் ஒரு காலம் வரும். சரி, இப்படி இருந்தா அது நடக்கட்டும். ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும். ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் இதெல்லாம் செஞ்சிருந்தா என்ன பார்த்தப்ப எனக்கு விரோதமாக பேசுகிறேன். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதினாலும். 3:14 எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். என்ன பேசுகிறோம் என்று கேட்கிறேன். இப்ப ரத்தம் சிந்தி மீட்டவர் இயேசு. அதை சொன்னா உங்களை ப்ராட்டஸ்டன்ட் சொல்றாங்க, அதை சொன்னா உங்களை பெண்டெகாஸ்ட்னு சொல்றாங்க. ஆண்டவர் வருத்தப்படுறார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலேயே போய் அவனை நச்சு அறிவிப்பதற்கு இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க? நீங்க எந்த சபையை சேர்ந்தீங்க? இப்படிதான் கேள்வி. அதை யாரையும் துக்கப்படுத்துறோம்? சத்தியத்தை அதுக்காக உலகத்தின் அனைவரையும் மீட்டு செல்வதற்காக ரத்தம் சிந்தாருவதே இந்த சத்தியம் தான் திருச்சபைக்கு அடிப்படை. அந்த அடிப்படையை சொல்ல போனால் எல்லாருக்கும் என்ன வருது? பிரிவினை சபை. இதைத்தான் இன்றைக்கு நிறைய குருக்கள் நியாயப்படுத்தி பேசிக் கொள்கிறாரு. பேசுறது கரெக்ட் தான், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இதை பத்தி பேசினா அவங்க ப்ராட்டஸ்டன்ட் மாதிரி வச்சாங்க. போப் என்ன சொல்றாங்க? இவர் மார்ட்டின் லூத்தர் மாதிரி இருக்காரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. மார்ட்டின் லூத்தர் மாதிரி இருக்காருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. பிரிவினை சபை என்ன செய்யறாங்க அதை செய்யறானே. போப் அன்னைக்கு ஒரு முஸ்லீம் மசூதிக்கு போனார். செருப்பை கட்டிட்டு உள்ள போயிட்டார். எதுக்காக போனாரு? அவர் என்ன சொல்றாரு? அதே இந்த தியாகம் என்ன சொல்றாரு? எல்லா சபையினரும் ஒரே சபையாக அதுக்கு தேவையான முயற்சிகளை நாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன் கிறிஸ்து ஒருவர் தான், ஏன் அவரை பங்கு போட்டு உட்கார்ந்துருக்கோம், எல்லாம் ஒரே திருச்சபையா இருப்போம்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். தெரியாது, அவருடைய கருத்துக்களா இருக்கலாம், ஆண்டவருடைய பேசின கருத்துக்களா இருக்கலாம். இங்கே நாம் இன்னைக்கு கேட்ட அந்த வசனம்
எதனால் அவரை நாம் வருத்தப்படுத்துகிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அடுத்து வாசிப்போம், 3:14 வாசிப்போம். தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம். இன்னைக்கு நம் மக்கள் பலர் இப்படித்தான் அவர்களுடைய தேவைகள் சந்திக்காதபடி இதெல்லாம் கேட்கறாங்க. கோயிலுக்கு வந்து என்னலாம், இந்த சாமியார் எனக்கு என்ன செஞ்சார், இந்த திருச்சிவை எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த அன்பியம் எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த அன்பியம் மீட்டிங் வந்து என்ன லாபம், இப்படித்தான் எல்லாம் கேட்கும். லாபத்தை குறிவித்து தான் கேட்கிறார்கள். இப்படித்தான் இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கொள்கிறார். இது மாதிரி தேவனுக்கு எதிராக கேள்விகளை கேட்க ஆரம்பித்துதான் ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, எத்தனை வருஷம் ஆச்சு திருப்பி பேசுறது? 400 வருஷம் பேசவே இல்லை. அடுத்த விதமானவர் இப்படிலாம் கேள்வி பேசாம தீர்க்க தரிசிகளை கூட அவர் என்ன பண்ணல, அனுப்பி அவருடைய என்ன பண்ணல பேச. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்க நீங்களும் நானும் இப்படி தேவனை எந்த காரம் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பதற்கு நாம் இல்லை. ஆண்டு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படி செய்யல, ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாதீங்கன்னு இப்படி கேட்பதற்கு நாம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ ஏதோ ஒரு திட்டம் அதில் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நடக்கணும். நாங்கள் சென்னையில் 51 ரிட்டையர் பண்ணணும், ஒரு ப்ரெஷர் வந்தது, இங்கேருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எங்கே போனால் விருதுநெல்லில் ஒரு இடம் இருக்குது, வீட்டு இடம், அங்கே போய் வீடு கட்டிட்டு இருக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ப்ரேயரில் வச்சோம். ஆண்டுக்கு தெளிவாக பாபநாசம் தான் போகணும்னு சொல்லி ஒரு காட்சியை காமித்தார். ஒரு ட்ரெயினில் போகிறோம், இங்கே நான் மட்டும் தான் போய் இறங்குறேன். ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு டிரைவருக்கு ஒரு சண்டை வருது. அவன் ட்ரெயினை இழுத்து கொண்டு நடுவில் விட்டுட்டு இன்ஜினை கட்டிட்டு அவன் மாட்டு போயிடலாம் இருக்கிற அளவுக்கும் இதெல்லாம் நடக்குது. என் கூட வந்தவங்களாம் என்ன சார் நீங்கள் போய் பேசக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் வந்துச்சுப்பா, நான் போகிறேன்னு சொல்லி நான் போகிறேன். அதை காட்சியை காட்டி ஆண்டவர் இந்த ஊருக்கு தான் வரணுங்கிறத காண்பித்தார். அந்த ஊரில் எங்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ தான் போய் எல்லாம் வாங்கியிருக்கோம். அது மாதிரி ஆண்டவர் சித்தத்துக்கு அடிபணிந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அது நமக்கு பிரியமலாக இருக்கலாம். சென்னை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிறது பிரியமில்லாத வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு, நேற்றைக்கு முந்தானாலே ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் வந்துருந்தாங்க. அந்த எருங்காட்டி கோட்டையில் வேலை செய்ய பண்ணாங்க. 3 பேர் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடும் நல்லா இருக்குது சார் நீங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. ஏன் இது சொல்லுன்னா, தேவ சித்தத்துக்கு அடிபணிந்து நாம் செய்கிறப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணாது, இந்த கேள்விகள் நமக்குள்ள வராது. அந்த கேள்விகள் வந்துட்டாலே அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டேன், ஆண்டு பேச உணர்வை மனித வைத்து அப்படியே நமக்கு ஜெபத்துக்கு கலந்து தரும். கிறிஸ்து பிறக்கூடாது கொண்டாடப்படும். ஆண்டுடைய முதல் வருகையை பற்றி நாம் பார்க்கிறோம். 2ஆம் வருகை எப்போ வந்துருச்சு? இப்ப ஒலிவமலை வெடிப்பு வந்துருச்சா? யூப்ரட்டிஸ் நதி வத்திருச்சா? என்ன அடையாளம் இருக்கு? 60 கோடி யுத்தத்துக்கு ரெடியாகுது. என்ன 60 கோடி யுத்தம் ஆண்ட வருகைக்கு பின்னாலே இருக்கிறது. அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிழக்கிலிருந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட். சீனா ஒரு ரோடு போடுது, எங்க ஈராக் வரைக்கும் ஒரு ரோடு, 6-way லேன், பெரிய ரோடு. அந்த ரோடு பாகிஸ்தான் வழியா போகுது. இன்னொரு ரோடு இருப்பு பாதை. ஏன்னா வான்வெளியில என்னைக்குமே யுத்தம் இனிமே நடக்காதுன்னு தெரிஞ்சு 60 கோடி யுத்தம். யார் 60 எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? யார் வரும் 60 யுத்தத்துல? இன்னைக்கு சினிமாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது ஆண்டவர் வர்றப்ப யார் நினைச்சு சண்டை போடுவாங்க? ஏலியன்ஸ் வருவாங்க போய் உலகமே சேர்ந்து சண்டை போட போவாங்க. எல்லா தேசங்களும் ஏலியன்களுக்கு படங்கள் நிறைய வருது, நிறைய தீம் பார்க் வருது. இன்னைக்கு டோனி வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. யாரை காமிக்கிறாங்க? ஏலியனா காமிக்கிறாங்க. மக்கள் மத்தியிலே இப்படி ஆளுங்க இருக்காங்க வச்சு ஆண்டவர் வர்றப்ப உலகமே அவருக்கு எதிர்த்த போய் என்னவோ நிற்கும். இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டவர்களாய், தெரிந்து கொண்டவர்களாய் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை உணர்ந்து கிறிஸ்துமஸ் ஆண்டவர் முதல் வருகையை செலிப்ரேட் பண்றது நல்லது. ஆனால் 2ஆம் வருகைக்கு தயார் செய்து அவரோடு போயிட்டோம்னா 1000 வருட அரசாட்சி அவரோடு திரும்பினாங்கன்னா உடலை மனித வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுவோம். என் அன்பு நேச தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களோடு பேசி இயேசு ராஜாவின் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று காட்டினீரப்பா. மல்கியா புத்தகத்தை 400 வருடங்களாக நீ பேசாமல் இருந்த காரணம் என்ன என்பதை இன்றைக்கு எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினீரே. மக்கள் உமக்கு எதிராக கேள்வி கேட்டனர்.
உமக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று, என்ன பேசினோம் என்று ஆண்டவர் சொல்லும்போதெல்லாம் எதிர்கேள்வி கேட்டு முறையிட்டு உமக்கு ஊழியம் செய்வது வீண் என்று கூட சொன்னாங்களே, அந்த நிலையில் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பேன். இன்னைக்கு நாங்களும் சில நேரங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களை வெளிப்படுத்தினீரே, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, மனபாரங்கள் இருந்து விட்டால் உடனே என் ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஏன் அவருக்கு தெரியாதா நான் கஷ்டப்படுறேன்னு பார்த்துட்டு இருக்கவர் தானே இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறோமே. அதுக்காக ஆண்டவர் மனம் வந்து மன்னித்து கேட்போமா? எதுக்காக அந்த காரியத்தை ஆண்டவர் அனுபவிச்சார்? என்னென்ன கேள்விகள் நாம் கேட்கிறோம்? அதை விட்டு மனம் மாறி வரும்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அழைக்கிறாரே. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கிற நாம் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றுதான் நம்மேல் வைத்திருக்கிற அந்த மேலான பாசத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறாரே. அந்த மக்களை போல நாம் கேட்கக்கூடாது. கடவுளை கேள்வி கேட்பதற்கு நாம் யார்? அவர் ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். எனக்கென முன்கொடுத்ததை எப்படி நிறைவேற்றுவார் என்று யோபு சொன்னாரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னாரே. நாம் அந்த மனப்பக்குவத்துக்கு வர ஒப்பு கொடுப்போமா? எதிர்த்து கேள்வி கேட்காமல், ஏன் நடந்தது என்று கேட்காமல், எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மையாக செய்வார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. அப்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மனதை கொடுப்போம். யார் கைவிட்டாலும் இயேசுவை கைவிட மாட்டாரே. மீண்டும் அந்த மக்கள் மேல் இறங்கிதானே மீண்டும் அந்த இயேசு மனிதனாக உருவெடுத்து இறங்கி வந்தார். யாரை நான் அனுப்பேன் என்று சொல்லி இதோ நான் போகிறேன் என்றாரே. இன்னைக்கு நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போமா? எந்த எதிர்கேள்விகளும் கேட்காதபடி இவ்வளவு ஆயத்தங்கள் அன்றைக்கு நடந்ததோ இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் முழு மனதோடு அவர் சித்தம் என்னவோ அதை செய்ய அப்படி ஒப்பு கொடுப்போமா? சித்தம் செய்யும் போதுதான் அவருக்கு பிரியமானவராக நான் இருக்க முடியுமே. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாம் அன்னையமரியால் இதோ ஆண்டோடைய அடிமை சித்தப்படி ஆகட்டும் என்று சொன்னார்களே, நம்முடைய வார்த்தை இப்படி ஆகட்டும் என்று இன்றைக்கு நாம் மரியாதையின் பக்தர் என்று சொல்லிக்கொண்டு அந்த சித்தத்தை செய்யவில்லை என்றால் எவ்வளவு துக்கப்படுவார் ஆண்டவர். ஒப்புக்கொடுப்போம். நாம் அவருடைய சித்தம் என்ன அதை நிறைவேற்ற அப்படி அவருடைய சித்தத்தை கேட்போமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம்தான் எல்லாமே. உன் சித்தத்தை நாங்கள் இறுதி வரை செய்யணுமே. எங்களை தாயின் பெற்று உருவாக முன்னமே நீ தெரிந்து கொண்டேன். இதோ என் உள்ள கைகளில் உன்னை பொறுத்து வைத்துள்ளேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் இருக்கிறது என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறேன். அதை நாங்கள் அறிந்து கொண்ட மக்களாக எதுவும் எதிராக பேசாதபடி எங்கள் வாய்க்கு காவல் செய்யும் அப்பா. எங்கள் உடல்களின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ளும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இறங்கி வந்து கடைசி ரத்தத்தை சிந்தினீர் இயேசு இரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட மக்களாக நாங்கள் செயல்பட இந்த நற்செய்தி எல்லோருக்கும் நாங்கள் போய் சொல்ல வேண்டுமே. அந்த இடையர்களுக்கு போய் தூதர்கள் நற்செய்தி சொன்ன உடனே அவர்களை சென்று பார்த்து விட்டு உடனே ஊரில் எல்லோருக்கும் போய் சொன்னார்களே. இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நற்செய்தி பணியை செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமாண்டே. உமது கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இதுவே உங்களுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே. நாங்கள் எந்த விதத்திலும் எதிரான வார்த்தைகளோ எதிரான எண்ணங்களோ எங்கள் உள்ளங்களோ மனங்களோ வராதபடி இந்த சொல் செயல் சிந்தனை உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோமையா. அந்த சித்தத்தை செய்யும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறீரே. அதை நாங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுப்போமா. நீர் எங்களோடு இந்த வழி நடத்தணுமாய். அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுராஜன் வருகைக்கு நான் தனியாக அல்ல, என்னோடு ஒரு கூட்ட மக்களை சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக செயல்பட எங்களை கற்றுக்கொடுக்கிறோமாப்பா. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற தகப்பன்
எல்லோருக்காகவும் ரத்தம் சிந்திய இயேசு எங்களை கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் போது அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக செயல்பட அந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே, எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஐயா. ஒரு பரிசுத்த கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கி கொள்கின்றோம். எங்களை முன்கத்தின என்ன திட்டத்தை சித்தத்தை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட அந்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம் ஐயா. அப்படி ஒப்படுக்க மாட்டோம். நாதா கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் செல்விடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் செல்விடுவேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆம் தகப்பனே, உமது கருத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. நீர் ஒரு சித்தம் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும். இது கூட இருந்து இந்த வார்த்தை வழியாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை திடப்படுகிறதுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஜெப வேலைக்காய் மனதார நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே, அந்த ராஜ்யம் வருவதாக கர்த்தாவே. உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உமது தயவுக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமது தயவினால் இன்னும் நாங்கள் உண்மை அறியவும் இன்னும் உண்மை கிட்டிச் சேரவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றி ராஜ்யம். இந்த பேரன்பை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த உமது வார்த்தை வெளிப்பட்ட தயவுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கவும் உமக்கு பிரியமானதை செய்து முடிக்கவும் நீர் அனுப்புகிற எந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த உத்தம இருதயத்தை தந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இந்த பேர் அன்பினால் எங்களை சூழ்ந்து கொண்டு வழி நடத்தி வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து இந்த ஜெப வேலை தொடர்ந்து என்றென்றும் இந்த வீட்டிலே நடக்க கிருபை தாரும். உமது நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எங்கள் மூலமாய் உமது ராஜ்யம் கட்டப்படுவதாக கர்த்தாவே. உமது கரம் எங்களை தொட்டு வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு மகாராஜாவின் பரிசுத்த நாமத்தினாலே இறைஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆனால் நாமத்தை பயந்திருக்கிறவர்களே நீதி சூரியன் உதிக்கும் அந்த சிலைகளின் கீழ் ஆரோக்கியம் மாதத்தில் வாக்குதல் சங்கீதம் 29:11 என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட வாக்குத்தை சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்துடைய பிரகாசிக்கப்படும் கிருபையற்க கடவர். கர்த்தர் தன் முகத்துடைய பிரசனமாய் உனக்கு சமாதானம் தருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தானின் செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. நோயில்லை நோயில்லை நோயில்லை. தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தானின் செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பிரைஸ்.